நம்முடைய தொடர் தியானத்திலே இப்போ நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம். நியாயாதிபதிகள் 12 பேர். அந்தந்த சந்தர்ப்பங்களிலே, சமயங்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சித்தத்தின்படி நடப்பதற்கு, அவர்களை வழிநடத்துவதற்காக தேவன் 12 நியாயாதிபதிகளை தெரிந்து கொண்டார். அவர்கள் யார் என்பதை இன்று நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதாவது இந்த 12 பேர் நியாயாதிபதிகளாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஏலியும் கூட ஆசாரியனாக இருந்தான், சாமுவேல் ஆசாரியனாயிருந்தான், அதேபோல அவன் நியாயாதிபதியாகவும் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு, அதாவது 1 சாமுவேல் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாம் பார்க்கக்கூடிய நியாயாதிபதிகள் மொத்தமாக 12 பேர். இந்த 12 நியாயாதிபதிகளிலே பெயர் பெற்றவர்கள் தெபோரா, கிதியோன், அதேபோல யப்தா, அதேபோல சிம்சோன். இவர்கள் நல்ல பெயர் பெற்றிருந்த நியாயாதிபதிகள். சிம்சோன் யாருங்க? நியாயாதிபதி. கிதியோன் நியாயாதிபதி, யப்தா நியாயாதிபதி, ஒத்னியேல் நியாயாதிபதி, தெபோரா நியாயாதிபதி. நியாயாதிபதிகள் மொத்தமாக நாம் பார்க்கும்போது 350 வருட காலத்தை அது விளக்குகிறது. இந்த காலத்துக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கிறது. அது இருள் நிறைந்த காலம். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நியாயாதிபதிகளின் காலத்துல இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யார் வார்த்தைக்கும் கீழ்ப்படியவில்லை. ஒரு கட்டத்திலே அவர்கள் வாழ்க்கை எப்படி முடிகிறது என்று பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 21வது அதிகாரம் 25ஆம் வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். 17ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம். நியாயாதிபதிகள் 17:6. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்தான். பெண் பித்திலே விழுந்து மாட்டிக்கொண்ட நியாயாதிபதி யாருங்க? நாளைக்கு போய் நியூஸ் பேப்பர்ல தேடாதீங்க. பிரதர் சொன்னாரே யாரோ மாட்டிக்கிட்டாங்கன்னு, யாரோ ஜட்ஜின்னு சொன்னாரு. ஜட்ஜின்னு என்ன அர்த்தங்க? நியாயாதிபதிகள் தானே, அப்படித்தானங்க? இங்கிலீஷ்ல இந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? ஜட்ஜஸ். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? நியாயாதிபதி. ஐயா, சிம்சோன் ஒரு நியாயாதிபதி தான். பெண் பித்திலே விழுந்து மாட்டிக்கொண்டான் அல்லவா? ஆமா, மாட்டிக்கிட்டான். முன்னால நம்ம பிரேக்கிங் நியூஸ்னு கூட 2-3 நாட்களுக்கு முன்னால பார்த்தோம் இல்லையா? அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பிரேக்கிங் நியூஸ் ரெஃபரன்சஸோடு கூட இன்னைக்கு நாம தெளிவா பார்க்க போறோம். ஓகே, கவனமா ஞாபகத்துல நீங்க வச்சுக்கணும். பெண் பித்திலே விழுந்து மாட்டிக்கொண்ட ஜட்ஜையா நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். குடும்பத்திலே கலகங்கள், 69 பேர் கொலை. 9ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். ஒரு இல்லத்தலைவி கேங் ரேப், துண்டு துண்டாக வெட்டப்பட்டாள். 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். பெண்கள் கடத்தப்பட்டார்கள், பலவந்தமாய் திருமணம் செய்யப்பட்டார்கள். 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த வழியாய் போனாலே கொல்லப்படுவார்கள். 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். விபச்சாரம் செய்து மாட்டிக்கொண்ட ஒரு தலைவன். 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேசத்தையே அபகரித்துக் கொண்ட துன்மார்க்கர்கள். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து அந்த செய்தியை பார்க்க முடியும். இவையெல்லாவற்றையுமே நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ஏற்கனவே பிரேக்கிங் நியூஸ் என்று நான் சொன்னபோது, இந்த செய்திகளை நீங்கள் கேட்டபோது, என்னது, எங்க நடந்தது, எந்த தேசத்துல, என்ன இவ்வளவு பயங்கரம் என்று நினைத்தீர்கள் அல்லவா? இந்த பயங்கரமான பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே கூட நியாயாதிபதிகள் புத்தகத்தில்தான் நாம் பார்க்க முடிகிறது. நான் சொல்றது புரியுதா? மொத்தமாக இந்த நியாயாதிபதிகள் 350 வருட காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை இருண்ட காலம் என்றும் கூட வேத பண்டிதர்கள் அழைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி இந்த 350 வருடங்கள் வாழ்ந்தார்கள். வேதம் தெளிவாக சொல்கிறது, அந்த நாட்களில் இஸ்ரவேல் பிரஜைகளுக்கு யார் இல்லை? ராஜா இல்லை. எனவேதான் அவனவன் தனக்கு சரிபோனபடி தன்னிஷ்டத்துக்கு வாழ்ந்தான். அப்படி தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்ததினாலே தேவன் என்ன செய்தார்? சிட்சித்தார். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? உங்கள் மனம் போன போக்கில வாழ்கிறவர்கள், அம்மா பேச்சு கேட்கறதில்ல, அப்பா பேச்சு கேட்கறதில்ல, கணவனை பத்தி கவலைப்படுறதில்ல, மனைவியை பத்தி கண்டுக்கிறதில்ல, நீ உன் இஷ்டத்துக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருப்ப. காரணம் என்ன? யார் என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சிருவாங்க? தயவுசெஞ்சு கவனிக்கணும். உன்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாம போலாம். ஆனால் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவன் மட்டும் கட்டாயம் நீ செய்கிற எல்லா தப்புக்கும் சிட்சை விதிப்பார் என்கிற இந்த சத்தியத்தை மாத்திரம் மறந்துவிடக்கூடாது. யோசுவா தலைவன்,
முன்பு மோசே தலைவன். தலைவர்களின் காலம் முடிந்துவிட்டது. சுமார் 65 ஆண்டு காலம் தலைவர்களாக அவர்கள் தங்கள் பணியை மேற்கொண்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தபோது தேவன் நியாயாதிபதிகளை கொண்டு வந்தார். 12 நியாயாதிபதிகள் பிளஸ் சாமுவேல் மற்றும் ஏலி. இந்த நியாயாதிபதிகள் இந்த ஜனங்களை வழிநடத்தின காலம் என்பது 350 ஆண்டுகள். எனவே நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசிக்கும் போது புரிஞ்சுக்கணும், 350 வருட காலத்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் யாரால் எப்பொழுது எழுதப்பட்டது என்பதெல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே போல இதிலே எத்தனை அதிகாரங்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்புறீங்களா? ரைட், கவனமா நீங்க குறிச்சுக்கணும். நியாயாதிபதிகள் புத்தகத்தை எழுதினது யார்? ஒருவேளை சாமுவேல் எழுதியிருக்கலாம் என்பது அபிப்பிராயம். எப்பொழுது? கிறிஸ்துவுக்கு முன் 1043 1004 வரையுள்ள காலம். எத்தனாவது புத்தகம்? 7வது புத்தகம். எத்தனை அதிகாரங்கள்? 21 அதிகாரங்கள். அதேபோல 618 வசனங்கள் இதில் இருக்கிறது. இதில் இருக்கின்ற வார்த்தைகள் 18,986 வார்த்தைகள். இதன் சாராம்சம் என்ன? பாவம் செய்வது, பின்பு மனம் திரும்புவது, மன்னிக்கப்படுவது, அமைதியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது. இன்னும் நம்ம மத்தியில பாவத்தோடு இருக்கிற யாரோ இருக்கீங்களா? நீங்க நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா என்றால் மனம் திரும்ப வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் பாவத்துக்கான பின் விளைவுகளை சந்தித்தாக வேண்டும். கவனிங்க, நியாயாதிபதிகள் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரம், அதன் கடைசி வசனம் எதோடு முடிகிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா இல்லை, எனவே அவனவன் தன் தன் இஷ்டப்படி அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தோடு நியாயாதிபதிகளின் காலம் என்பது முடிவுக்கு வந்தது. அந்த நியாயாதிபதிகள் ஆளுகையில் இருந்த காலத்திலிருந்தான் பஞ்சம் வந்தது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கதை மாதிரி சொல்லிடுறேன். நியாயாதிபதிகளின் ஆட்சி காலத்திலே பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தை சகிக்க முடியாமல் ஒரு ஐயா, அவரோட மனைவி, 2 பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா மோவாப் தேசத்துக்கு போயிடுறாங்க. அதை வாசிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. சின்ன கதை, ஒரு 5 நிமிஷத்துல நான் சொல்ல ட்ரை பண்றேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலத்திலே, அதாவது 12 நியாயாதிபதிகள் 350 வருட காலம் நியாயம் விசாரித்த அந்த காலத்திலே, அது 100வது வருஷத்திலையா, 200வது வருஷத்திலையா, 300வது வருஷத்திலையா, எப்ப இந்த சம்பவம் இடம்பெற்றதோ நமக்கு தெரியாது. ரூத்தின் புத்தகம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த அந்த 350 வருட காலத்திலே இடம் பிடித்த ஒரு சம்பவம். நியாயாதிபதிகளின் நாட்களிலே அங்கே பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்திலே ஒரு குடும்பம், அந்த குடும்பம் யாருடைய குடும்பம்? எலிமலேக்கு, நகோமி என்ற குடும்பம். இவர்களுக்கு 2 பிள்ளைங்க, ஒருவன் கிலியோன், இன்னொருவன் மக்லோன். எப்பொழுது அங்கே பஞ்சம் உண்டாயிற்றோ, பெத்லகேமும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே பஞ்சம் ஏற்பட்ட போது எலிமலேக்கு தன் மனைவியிடம், அம்மா, இந்த பஞ்சத்தை நம்மளால சகிக்க முடியாது, இங்க வாழ முடியாது, அதனால போயிடலாம். எங்க போயிடலான்றீங்க? மோவாப் தேசம் நல்லா இருக்கான், பேசாம அங்க போயிடலாம். அங்க போனா நல்ல வேலை கிடைக்குமா, சம்பளம் அதிகமா கிடைக்குமா, அதனால போயிடலாம். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் பஞ்சம் உண்டாகிறது என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. எப்பொழுது மனிதர்கள் தங்கள் இஷ்டமோடு வாழ்ந்து தேவனை மறக்கிறார்களோ அப்பொழுது என்ன நடக்கும் என்று தேவன் சொல்கிறார். வானத்தை வெண்கலமாக்கி விடுவேன், வானத்தை வெண்கலமாகவும் பூமியை நான் இரும்பாகவும் மாற்றிவிடுவேன். வானம் மழையை தராது, பூமி பயிர்களை தராது, பஞ்சத்தை அனுப்புவேன். எனவே பஞ்சம் வந்த காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய எங்கள் மனம் போன வாழ்க்கையினால்தான். எனவே அவர்கள் என்ன செய்திருக்கணும்? நாம் இஷ்டம் போல வாழ்ந்ததால் தான் நமக்கு பஞ்சம் வந்துவிட்டது, பசி பட்டினிலே கிடந்து கண்ணீரின் பள்ளத்தாக்குகளுக்குள் போக வேண்டியிருக்கிறது என்று மனம் திரும்பியிருந்தால் தேவன் கட்டாயம் அவர்களுக்கு இறங்கியிருப்பார். ஆனால் மனம் திரும்புவதற்கே ஆட்கள் கிடையாது. அவ்வளவு மோசமான நிலைமை. எலிமலேக்கும் அவன் மனைவி நகோமியும், மகன்கள் மக்லோன், கிலியோன், இவர்கள் 4 பேரும் சேர்ந்து மோவாப் தேசத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. தயவு செஞ்சு கவனிங்க, பாவத்திலேயே வாழ்ந்துகிட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு நீ துபாய் போயிட்டா அங்கெல்லாம் சரியா போயிடுமா? குடிகாரன், ஊதாரி அமெரிக்கா தேசத்துக்கு ஓடி போனா அங்க வாழ்க்கை சரியாயிடுமா? பாவி, பாவத்திலே மூழ்கி கிடக்கிறவன் திடீர்னு கிளம்பி சிங்கப்பூர் போயிட்டா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போயிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இங்கே சாராயம் குடிக்கிறவன் அங்க போய் ஃபாரின் சரக்கு குடிப்பான், அவ்வளவுதான். இங்க லோ குவாலிட்டி மதுவை குடிக்கிறவன் அங்க போனா ஹை குவாலிட்டி மதுவை குடிப்பான், அவ்வளவுதான். ஏன்னா இங்க இருக்கிறாள் எங்க போனாலும் தரித்திரம் தானே. இப்படிப்பட்டவன் எங்க போனாலும் அவன் பாவம் அவன் கூட தானே கண்டிப்பா போகும். கவனிங்க, கஷ்டம் வருகிற போது அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடித்து மனம் திரும்பி தேவனுடைய அமைதலை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக எலிமலேக்கும் நகோமியும் 2 மகன்களை கூட்டிக் கொண்டு மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. அங்க போனா நல்லா வாழ்ந்தெல்லாம் நினைச்சு போனாங்க. ஆனா அது நடக்கல. வாழ வைக்கிறேன் வா என்று அழைத்து போன எலிமலேக்கே செத்து போயிட்டான்.
தந்தைக்கடுத்து 2 மகன்களும் செத்து போனார்கள். மக்லோனும் இறந்து போனான், கிலியோனும் இறந்து போனான். திக்கற்ற நிலையில 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. யார் தெரியுமாங்க? கணவன்மாரை இழந்து போன மனைவிமார். நகோமி தன் கணவனை இழந்து போனாள். ஓர்பாள் தன் கணவனை இழந்து போனாள். ரூத் தன்னுடைய கணவனை இழந்து போனாள். இப்படி அந்த வீட்டிலேயே 3 பெண்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து போய் நின்றார்கள். திக்கற்றவர்களா, எப்படி வாழ்வதென்று தெரியாமல், எதிர்காலம் கேள்விக்குறியாகி, வாழ்க்கையே பாரமாகி போனபோது நகோமி ஒரு செய்தியை கேள்விப்படுகிறாள். என்ன செய்தி? தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளச் செய்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் தப்பு பண்ணும்போது, மனம் திரும்பும்போது நம்மை தரிசிக்கிற தேவன் இருக்கிறார். கருணையாய் இறங்குகிறவர் இருக்கிறார். நம்முடைய எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஒரே தேவன் இருக்கின்றார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ தப்பு செய்துவிட்டு, நீ பாவம் செய்துவிட்டு தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கி அதற்கு பிறகு சிட்சிக்கப்படுகிற போது, சிட்சையை தாங்க முடியாமல் ஓடிப்போவன் சொன்ன எங்க ஓடிப்போக முடியும்? திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ செய்த பாவத்திற்கான விளைவுகள் உண்டு. அதற்கான விளைவுகள் தேவனால் கட்டாயம் வந்தே தீரும். அதே நேரம் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவா என்றால் தேவன் உனக்கு அமைதலை அருளிச் செய்வார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு திருப்தியாய் ஆகாரத்தை போஷிக்கிறார் என்று நகோமி கேள்விப்பட்ட போது உடனே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். பெஷம் போயிடலாம், மறுபடியும் என் தேசத்திற்கு நான் போய்விடுகிறேன், தேவனிடத்திலே நான் போய்விடுகிறேன் என்று தான் தன்னுடைய தேசத்துக்கு கிளம்பிய போது மருமகள்களான ஓர்பாளும் ரூத்தும், அத்தை நாங்களும் வந்துடுறோம், நீங்க இதுக்கு என் கூட வரணும், போய் நீங்க மறுமணம் செய்து கொண்டு நல்ல பிள்ளைங்களை பெற்று சுகமா வாழுங்க. என்னுடைய வாழ்க்கை எப்படியும் வெறுமையான வாழ்க்கைதான். என் வாழ்க்கை மாறாவாய் மாறிவிட்டது. ஒரு காலத்தில் மதுரமான இனிப்பான வாழ்க்கை, இப்பொழுது மாறாவ கசப்பான வாழ்க்கை. அப்படி வெறுமையான வாழ்க்கை வாழ்கிறேன், நான் போய்விடுகிறேன் என்ற போது மறுபடியும் 2 பேர் இல்ல நாங்களும் உங்க கூட வருவோம் என்று ஒத்துக்கொண்டு அவர்கள் பாதி தூரம் வந்த பிறகு மறுபடியும் என் கூட வந்து நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க? வாலிப பிராயத்தில் இருக்கிற சின்ன பொண்ணுங்க, போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திங்கன்னு சொன்னப்போ ஓர்பா, சரியத்த உங்க பேச்சு நான் மதிக்கிறேன் என்று அவள் திரும்பி போய்விட்டாள். அதோ ஓர்பாள் திரும்பி போய்விட்டாளே, நீயும் போவது உனக்கு பெட்டர் அல்லவா என்று ரூத்திடத்தில் நகோமி சொன்னபோது ரூத் பதில் சொன்னாள், அத்த இனி உங்கள் தேசம்தான் என்னுடைய தேசம், உங்கள் ஜனம்தான் இனி என்னுடைய ஜனம், உங்கள் தேவன்தான் இனி என் தேவன். அந்த வார்த்தையை கேட்டபோது வானத்திலிருந்து தேவன் ரூத்தை கவனித்தார். என்ன நடந்தது? ரூத்தும் நகோமியும் பெத்லகேமுக்கு வந்துவிட்டார்கள். அதாவது ரூத் நகோமியை போஷிக்கிற பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அதனால் வயலிலே போய் கதிர்களை பொறுக்கப் போகிறாள். அப்படி கதிர்களை பொறுக்கிக் கொண்டு இருந்த வேளையில தேசம் விட்டு தேசம் வந்த பெண், ஆனால் பரிசுத்தமாக வாழ்கிறவள், நன்னடத்தையைக் கொண்டவள், எந்த குறையும் இல்லாதவள், வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த வேலையை அவளுக்கு கொடுத்த அந்த சூப்பர்வைசர் ரூத்தை கவனிக்கிறான். அந்த வயல் நிலம் போவாஷ் என்கிற ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலமாக இருந்தது. போவாஷ் வந்தபோது புதுசா ஒரு பெண் அங்கே அவன் பார்த்தபோது அந்த சூப்பர்வைசர் கிட்ட கேட்கிறான், யார் அந்த பொண்ணு? ரூத்துக்குள்ள இருந்த அந்த ஆவிக்குரிய நடத்தை, பணிவு, அதோடு கூட தாழ்மை, தேவனிடத்தில் பக்தி, அவளுடைய நடத்தை, அவளுடைய உண்மை போவாஷை கட்டி போட்டு விட்டது. அவளை பார்த்தவுடனே அவனுக்கு பிடித்து போய்விடுகிறது. ரூத் என்ற பெயருக்கு அர்த்தம் ஸ்நேகம். ஆனால் ரூத்தினுடைய புத்தகத்தில் நான் முதல்ல பார்க்கக்கூடியது என்னன்னா, அறிமுகம், அதைத் தொடர்ந்து நெருக்கம். இது நெருக்கத்துக்கு வழிவகுத்தது. என்ன நடந்தது? ரூத்தை முதல் தடவையாக பார்த்தபோதே போவாஷ்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரூத்தை மிகவும் நேசித்தான். ரூத் மிகவும் நன்னடத்தியுள்ளவள், மோவாபிய ஸ்திரீ. மோவாபியர்கள் யதார்த்தத்தில் இஸ்ரவேலர்களோடு கலப்பது கூடாது. ஆனால் அன்புக்கு இனம் பார்க்கிற வேலை இருக்குமா? என்ன கிடையாது. போவாஸ் ரூத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டான். ரூத் போவாஷுக்கு மனைவியாகவும் ஆகிவிட்டாள். போவாஸ் எப்பொழுது ரூத்தை நேசித்து அவளை தன் மனைவியாக்கிக் கொண்டானோ, அவர்கள் இருவருக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அந்த குமாரன் யாருன்னு தெரியுமா? வாசிக்கலாம் வாங்க. 17வது வசனம், கடைசி அதிகாரம். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். நல்லா கவனிங்க. ஒரு ஏழை ஸ்திரீ, கணவனை இழந்து ஒரு வெறுமையான வாழ்க்கையிலே நின்றவள் யாரை சார்ந்து கொண்டாள் தெரியுமா? கர்த்தரை சார்ந்து கொண்டாள். தேவனை சார்ந்த, ஆண்டவரே தனியான வாழ்க்கை, ஒரு வெறுமையான வாழ்க்கை என்னுடையதப்பா, ஆனால் எனக்கு நீரே
திக்கு ஆண்டவரே என்று அவள் சொல்லி தன்னுடைய விசுவாசத்திலே அவர் நிலை நின்றபோது தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து, மகளே, எனக்காக உன் தேசத்தை விட்டு வந்திருக்கிறாய், உன் மக்களை விட்டு வந்திருக்கிறாய். ஆபிரகாம் எக்ஸாக்டா இதைத்தாங்க பண்ணா. தன்னுடைய தேசத்தை விட்டு வந்துட்டான், தன்னுடைய பழக்க வழக்கங்களை விட்டு வந்துட்டான், தன் வீட்டார் ஜனங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு. அதே நேரம் ரூத்தை நாம கவனிச்சோன்னா, ரூத்தோடு கூட தேவன் பேசவில்லை, ஆனால் ஆபிரகாமோடு பேசியிருந்தார். தேவன் ஆபிரகாமோடு பேசினதுனாலே, அவருடைய வார்த்தையை ஆபிரகாம் கேட்டதுனாலே தன் வீட்டை விட்டு அவன் வந்தான், தன்னுடைய பட்டணத்தை விட்டும் அவன் வந்தான், தன்னுடைய பாவ பழக்க வழக்கத்தையும் விட்டு வந்தான். அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்னால் தேவனே அவனோடு பேசினார். ஆனால் ரூத்து கூட தேவன் பேசலங்க. அப்படி பேசாமல் இருந்த போதும் கூட அது நகோமியினாலோ அல்லது எலிமலேக்கினாலோ அல்லது எப்படியோ தேவனை குறித்து அவள் தெரிந்து கொண்டாள், அவரால் ஈர்க்கப்பட்டாள். என்னமோ நடந்திருக்கு இல்லையா? தேவன் தன்னோடு பேசாத போதும் கூட அந்த தேவனை விசுவாசித்தாள். அது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. கவனிங்க, அதன் விளைவாய் தன்னுடைய ஊரை விட்டு வந்துட்டா, தன்னுடைய ஜனங்களை விட்டுட்டு வந்துட்டா, தன்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்து பெத்லகேமிலே தேவனையே சார்ந்து கொண்டு தன்னுடையதல்லாத ஒரு தேசத்திற்குள்ளே அவர் நுழைந்தாள். தேவன் என்ன சொல்லுகிறார்? கவனிங்க மகளே, என்னை சார்ந்து இந்த தேசத்திற்குள் வந்து விட்டாய், நீ சார்வதற்கு ஒரு இடத்தை நான் தருவேன். அது மாத்திரமல்ல, அற்புதமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வெறுமையாகி போன இருந்த ஒரு வாழ்க்கையை தேவன் தம்முடைய கரங்களில் எடுத்துக்கொண்டார். போவாஸ் என்ற ஒரு அற்புதமான ஆவிக்குரியவனை, மாத்திரமல்ல ஒரு அற்புதமான ஆஸ்தியுள்ளவனை அந்த ரூத்துக்கு கணவனாக அருளிச் செய்தார். அவர்கள் இருவர் மூலமாக, கவனிங்க, ஓபேத் என்கிற குமாரன் பிறந்தான். நல்லா கவனிங்க, அந்த குமாரன் பெற்ற குமாரன் தான் ஈசாய். அந்த ஈசாய் பெற்ற குமாரன் தான் தாவீது. அங்க ஆரம்பிச்ச கதை இப்போ ஸ்லோவா எங்க வந்துருச்சு? தாவீது கிட்ட வந்துருச்சு இல்லையா? சோ ரூத்தை பொறுத்த வரைக்கும் அவள் தாவீதுக்கு ஒரு விதத்துல கொள்ளு பாட்டி. அவள் எங்க பிறந்தா, அவ எங்க வளர்ந்தா, ஆனா இப்ப எப்படி ஆயிருக்கா பாருங்களேன். சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். முதல்ல ஆதாம் ஏவாள், ஆதாம் ஏவாளிலிருந்து சேத், சேத்திலிருந்து நோவா, நோவாவிலிருந்து ஷேம், காம், யாபேத், ஷேமிலிருந்து ஆபிரகாம், ஆபிரகாமிலிருந்து ஈசாக், ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, யாக்கோபிலிருந்து யூதா, யூதாவிலிருந்து தாவீது, தாவீதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மொத்தமா நம்ம தொகுத்து பார்த்தோம்னா பழைய ஏற்பாடு இதுதாங்க. இவ்வளவு சிம்பிளா நம்ம பைபிளை புரிந்து கொள்ள முடியுமா? ஐயோ, ஏன்னா எனக்கு புரியலங்க, பைபிள் புரிய மாட்டேங்குதுங்க. ஏன் புரிய மாட்டேங்குது? யோசிச்சு பாருங்க. புரிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனக்குள்ள இருக்கிற ஆசை என்னன்னா, இந்த செய்திகளை கேட்கிற யாரையுமே சாத்தான் எந்த பொய்யுக்கும் கொண்டு போகவே முடியாது. சாத்தான் சொல்ற பொய் என்ன தெரியுமா? இந்த பைபிள் நமக்கு புரியாது. பைபிள்ல இருக்கிற நாளாகமத்தின் புத்தகங்கள், ராஜாக்கள், லேவியராகமம், எசேக்கியேல், எரேமியாவின் இதெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்பதை போன்ற பொய்யை முழுவதுமாக தூக்கி போட்டுவிட்டு அர்த்தம் நிறைந்த வேதாகமத்தை நாம் எல்லோருமே வாசிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆசீர்வாதகரமான வாழ்க்கை நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். ரூத்தின் புஸ்தகம் புரிஞ்சிருச்சா? சோ ரூத்தின் புத்தகம் எப்ப இடம்பெற்றது? நியாயாதிபதிகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த 350 வருட காலத்தின் இடையில ஏதோ ஒரு இடத்துல பஞ்சம் வந்தது. அப்படி ஒரு பஞ்சம் ஏற்பட்ட போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சோ நியாயாதிபதிகள், ரூத் 2 புத்தகங்களுமே ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது தான். நியாயாதிபதிகளின் புத்தகம் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தது? பாவம் செய்த பிரஜைகள், அப்படி பாவம் செய்த பிரஜைகள் அனுபவித்த சிக்ஷைகள், அதற்காக மனம் திரும்பின பிரஜைகள், அப்படி மனஸ்தாபப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன செய்தார்? அமைதலை அருளிச் செய்தார். அறிமுகம், நெருக்கம், முழுமை. முதலில் அறிமுகம் ஏற்பட்டது. அந்த அறிமுகம் கொஞ்சம் நெருக்கமாக மாறிற்று. அந்த நெருக்கம் ஒரு முழுமைக்கு வந்தது. யோசுவாவின் புத்தகம் என்ன? பிரவேசம், போராட்டம், பகிர்ந்து கொள்ளுதல். அதேபோல் நியாயாதிபதிகள் பாவம், மனம் திரும்புதல், அமைதி பெறுதல். இவ்விதத்திலே எல்லா புத்தகங்களையுமே உங்களுக்கு புரியும்படி நாம் தியானிக்கிறோம் என்பதனால் நீங்கள் செய்ய வேண்டிய உதவி ஏதாவது இருக்கிறதா என்றால், இந்த செய்தியை உங்களால் எவ்வளவு பேருக்கு சொல்லித்தர முடியுமோ அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொண்டால் பைபிளை புரிந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதிய இந்த அன்பின் கடிதத்தை வாசிக்கிற எல்லோரும் நேசிப்பார்கள். இன்று நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை, குறைவுகளால் நிறைந்திருக்கிற வாழ்க்கை, சிதைந்து போன ஒரு வாழ்க்கை, துணையற்ற ஒரு வாழ்க்கை, பொருளாதார ரீதியாய் குலைக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனாலும் இந்த நாளிலே நான் விண்ணப்பம் பண்ண விரும்புகிறேன். என்னவென்று? கர்த்தாவே, நீரே என் தேவன். ஜெபிக்கலாமா? வாருங்கள்.
மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒத்னியேலை போல எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே துணையாக நிற்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருளிச் செய்யுங்கப்பா. அவர்கள் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஜனங்கள் நிம்மதியாய் வாழ்ந்தார்கள். நாங்கள் இருக்கிற காலமும் ஜனங்கள் நிம்மதியாய் வாழ வேண்டும். எங்களை சுற்றியிருப்போர் நிம்மதியாய் வாழ வேண்டும். எங்களை சுற்றியிருப்போர் ஆசீர்வாதகரமாக இருக்கின்ற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளுங்க ராஜா. ஆண்டவரே, யோசேப்பை போல எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஒத்னியேலை போல் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதேபோல தெபோராவை போல் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அந்த நாட்களின் யோசுவாவாக கிதியோனாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உண்மையாய் நீதியாய் உம்முடைய சித்தத்திற்கேற்றவாறு நாங்கள் ஜீவிக்கும்படியான கிருபை அருளுங்க ராஜா. யாராவது இந்த சமயத்துல ஆண்டவரே, நான் செய்த பாவங்களால் தான் இந்த சிக்ஷை வந்திருக்கிறது, இந்த கஷ்டம் வந்திருக்கிறது, என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று முறையிடுவார்களானால் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவர்களுக்கு அமைதியை கொடுங்க ராஜா. எங்களில் யாராக இருந்தாலும் ரூத்தை போல வாழ்க்கை சிதைந்து போய் துணை இல்லாமல் ஆண்டவரே வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால், எல்லா விதத்திலும் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள் என்றால், தனியாக இருப்பார்கள் என்றால், எந்த துணையும் இன்றி தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், உம்முடைய சந்நிதியிலே கர்த்தாவே நீரே அடைக்கலம் ஐயா, நீரே என்னுடைய தாபரம், நீரே என் தஞ்சம், நீரே ஆண்டவரே என்று அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை, ஆறுதலை ஆண்டவரே, ஆரோக்கியத்தை, பொருளாதார ஏற்றத்தை எல்லா விஷயங்களிலும் தந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை நன்மை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றும் ஆண்டவரே ரூத்தை போன்ற ஒரு மோவாபிய ஸ்திரியே ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கிற வம்சத்திலே ரூத்தை ஒரு ஸ்திரீயாக நீர் உயர்த்தினீர் ஆண்டவரே. எவ்வளவு அற்புதமான தேவன் நீர். உம்முடைய திருஷ்டியிலே திக்கற்றவர்கள் என்று ஒருவரும் இல்லை. உம்முடைய பார்வைக்கு உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாத பாவிகள் என்று ஒருவரும் இல்லை. ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய மகா பெரிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் விட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.